ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் மாதிரி நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான். கல்நாட்டு சமையல் பண்ண போகும்போது அந்த சமையல் பண்ண வீடியோ எடுத்து போடுங்கன்னு எடுத்து பண்ணி சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாளாட்டு முடியலை. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது கல்நாட்டில் வீடியோ எடுக்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கல்நாட்டில் சாம்பார் வச்சது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், வாங்கின வீடியோக்குள்ளே போகல. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முதல்ல பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துவிடுவோம். பருப்பு நல்லா வந்துட்டு என்ன இதுக்குள்ளே காய்கறிகள் பார்ப்போம். இதில் கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், சேம்பு கிழங்கு அவ்வளோத்தையும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வெண்டைக்காய், அடுத்து அந்த பாத்திரத்தில் சீனரைக்காய், மிளகு, அடுத்தது முருங்கைக்காய் அவ்வளோத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, நமக்கு மசாலையை முதல்ல போடுவோம். முதல்ல மிளகு பொடி, மிளகு பொடி தேவையான அளவு மிளகு பொடி போட்டுடுங்க. அடுத்தது மல்லிப்பொடி, மிளகு பொடி எவ்வளோ போடுச்சோ அதில் பாதி அளவு தான் மல்லிப்பொடி போடணும். இல்லைன்னாக்கி அந்த மல்லிப்பொடிக்கு அந்த கடுப்பு தெரியும். அடுத்து நமக்கு காயம் போடுவோம். காயம் போட்டுட்டோம். இந்த காயம் தகையாது, கொஞ்சம் கூட காயம் வேணாம். காயம் போட்டுட்டோம். இனி அடுத்த உப்பு போடுவோம். உப்பு போட்டுட்டோம். இதுவும் உப்பு தகையாது, கொஞ்சம் கூட உப்பு தேவைப்படும். உப்பு போட்டாச்சு. சரி, நம்ம இன்னும் காய்கறியை தட்டி விட்டுருவோம். காய்கறியை மொத்தம் தட்டிட்டான். என்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இல்லைன்னா இங்கே இந்த மிளகு பொடி மல்லிப்பொடியெலாம் அப்படியே கட்டை அப்படியே அங்கே இங்கே மாதிரி இருக்கும். மிக்ஸ் ஆகிட்டு நம்ம தீயை கொஞ்சம் கூட்டி விடுவோம். அது சீக்கிரமாக கொதிக்கட்டும். சரி, தீயை கூட்டி விட்டுட்டோம். ஒன்றோட மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சரி, இருந்தால் நீ கொதிக்கட்டும். கொதிச்சதில் அப்படியே பார்த்து விடுவோம். சரி, கொதிக்க முன்னாடி நமக்கு மெதுவில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். புளியை கலக்கி வச்சு விடுவோம். புளியை பிணைஞ்சு அந்த பத்தலை இருக்கிறதெல்லாம் மொத்தம் எடுத்துவிடலாம். எடுத்தாச்சுன்னா புளி தண்ணி மட்டும் போதும். அப்புறம் புளியை கலக்கி ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு மல்லி இவ்வளோ அரிஞ்சு வச்சுருவோம். மல்லிகளை ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி போட்டு அதை கழுவி வரி எடுத்துடுவோம். தண்ணியில் வெட்டி போடியும்.
தண்ணியை கட் பண்ணி போட்டாச்சு. அதை அப்படியே கழுவி எடுத்துடுவோம். சரி, நம்ம இங்கே பார்ப்போம். எங்களுக்கு கொதிச்சுட்டாருன்னு. சரி, கொதிக்க தொடங்கிட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நம்ம கொஞ்சம் மசாலையை போடுவோம். முதல்ல சாம்பார் பொடி, அதோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த பூண்டு போட்டுவிடுவோம். புளி தண்ணி விட்டுவிடுவோம். புளி தண்ணி மொத்தம் விட்டுறக்கூடாது. நமக்கு தேவை கணக்கு பண்ணி புளியை விடணும். புளி கூடிச்சில இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த புளிப்பு டேஸ்ட்டே தெரியும். மல்லிகொலையை போட்டு விடுவோம். சீரக பொடி, சீரக பொடி போட்டாச்சு. கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மிளகா பொடி கொஞ்சம் கூட போட்டுவிடுவோம். வெந்தயப்பொடி, வெந்தயப்பொடி நமக்கு இது ஒரு கவரம் ஃபுல்லாக போட போகிறோம். நீங்கள் வீட்டில் வைக்கும்போது தேவை கணமணி மட்டும் போடுங்க. ஏன்னா வெந்தயப்பொடி கசப்பு சுவை உண்டு. வெந்தயப்பொடி கூட செஞ்சில் சொன்னாங்க கசப்பு சுவை தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், மசாலெல்லாம் போட்டாச்சு. என்னை அதை கொதிச்ச விட்டுருவோம். கலரெல்லாம் ஆகிட்டு பார்த்திங்கன்னா பார்த்துங்க, கலரெல்லாம் தெரியுது. கலரெல்லாம் ஓகே தான். இதை கொஞ்சம் கொதித்து வேகட்டும். நல்லா கொதிச்சு தொடங்கிட்டு சரி, காய்கறி வந்துருக்கான்னு பார்ப்போம். காய்கறி வந்துட்டு சரி, நம்ம உப்பு பார்ப்போம். நல்லா இருக்கு. காய்கறி முட்டை வந்துட்டு எப்போவுமே கல்நாட்டில் வைக்கும்போது நமக்கு கத்திரிக்காய் வேக்காடு தான் பார்க்கணும். கத்திரிக்காய் வந்துட்டு நங்கி நமக்கு போதும். அந்த சூட்லேருந்து மீதுள்ள காய்கறிலாம் வந்துடும். இல்லை நம்ம இந்த வெள்ளரிக்காய் வேக்காடை பார்த்தோன்னு இங்கே மொத்த காய்கறியும் வந்து அப்படியே கலங்கி போயிடும்.
என்ன ரெடி ஆகிட்டு நம்ம தீ அணைச்சிடுவோம். சரி, நமக்கு தாளிச்சுக்கு எண்ணெய் ரெடி பண்ணோம். பருப்பில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். முதல்ல கொஞ்சம் மிளகா போட்டு விடுவோம். சரி, மிளகு சூடாகிட்டு மிளகா முதல்ல வாரி எடுத்துடுவோம். இல்லைன்னா மிளகா பொட்டி பொட்டி தரைச்சான். ஒரு வாளியில் கருதவரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம மிளகா போட்டுட்டு இருக்கோம். இன்னும் கடுவை போடுவோம். கடுவை போட்டாச்சு. கடுவை போட்டாட்டும். பக்கத்தில் சோறு வந்துட்டு இருக்கு. ஒரு 2 சோறாக வச்சு எடுத்துட்டேன். இது 2 சோறு. சோறு அப்போ ஒரு கலைக்கு விடணும். இல்லை இன்னைக்கு நம்ம இங்கே ரெடி பண்ணிட்டு அங்கே போக மாதிரி சோறு அடியில் பிடிச்சிட்டேன். சரி, கடுகு போட்டிருச்சு. நம்ம அந்த எண்ணெயை பொறி எடுத்துடுவோம். நம்ம எண்ணெய் பொறிக்கு பாலை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, தீ அணைச்சி விட்டுருவோம். இந்த வாளியில் கருதவரை முதல்ல அடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதில் அந்த மிளகும் எடுத்து போட்டுருந்தோம். நான் எண்ணெய் கோரி விட்டியேன். அந்த எண்ணெயை சூடில் அந்த கருதவரையெல்லாம் மொத்தம் வந்துடும். சரி, எண்ணெயை மொத்தம் எடுத்துட்டேன். அதில் விட்டுருவோம். எண்ணெய் விடும்போது பார்த்து விடணும். சரி, எண்ணெய் விட்டுட்டேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாம்பார் வச்சு இவ்வளோ தான் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுல என்னங்கி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஆதரவு என்னங்கி இதே போல் வீடியோ தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம்.